போகோ சேனல் இந்தியால உருவாக்கப்பட்ட பெரும்பாலான கார்ட்டூன்ஸ்லாம் இந்த சேனல் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதிக இந்திய கார்ட்டூன்ஸ் போட்ட ஃபாரின் சேனல்னா அது போகோ சேனல் தான். WB டெவலப்பர்ஸ் பண்ண சேனலா இருந்தாலும் அந்த சேனல்ல அதிகமா இந்தியன் கிரியேட்டர்ஸ்க்கு இடம் கொடுத்து நிறைய வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த போகோ சேனலோட புகழ் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த போகோ சேனலோட நேம் நிறைய படத்துலயும் பாட்டுலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சேனல் எப்படி வளர்ந்து எப்படி வீழ்ச்சி ஆனிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கம்மரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க guys. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். இந்த எபிசோட் கார்ட்டூன் டியூப். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 2000 தொடக்கத்துல கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலை லான்ச் பண்ணி அது பெரிய வரவேற்பப்படுது. அதுதான் இந்த போகோ சேனலுக்கான ஒரு ஆர்ஜின் சொல்லலாம். 2003ல கவர்மெண்ட் ஒரு ரூலை கொண்டு வராங்க. கேபிள் டிவில இருந்து டிடிஹெச் மாத்துறாங்க. டிடிஹெச்ல பெய்ட் சேனல்ஸும் கேபிள் டிவில ஃப்ரீ சேனல்ஸ் விட்டாங்க. அந்த டைம்ல தான் டெட் டர்னர்ஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கோட ஓனர் ஒரு பயங்கரமா பிளான் போட்டு போகோ சேனல் லான்ச் பண்றாங்க. 2004 ஜனவரி 1ல போகோ சேனல் லான்ச் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம கேபிள் டிவி வச்சிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த இடத்துல கேபிள் டிவியோட யூசர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த சேனல் லான்ச் பண்ணி அந்த இடத்துல விடுறாங்க. ஃப்ரீயா அந்த சேனல் பாக்குற மாதிரி போகோ சேனல் டெலிகாஸ்ட் பண்றாங்க. கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருந்து வந்ததுனால போகோ சேனல் கார்ட்டூன் நெட்வொர்க்கோட சிஸ்டர்னு சொல்லுவாங்க. போகோ சேனல்ல ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது நல்லா போகிறதுக்காக ரீஜியன் லாங்குவேஜ்ல மாத்த ஆரம்பிச்சாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல பிங்க் பேந்தர், பாப் த பில்டர்ஸ், ஆஸ்வால்டு, பவர் ஆஃப் கேர்ள்ஸ், லைவ் டிவி ஷோஸ், மேடு, FAQ, அதுக்கப்புறம் நாடிங்கிற ஒரு கார்ட்டூன், டாம் அண்ட் ஜெரியோட இன்னொரு வெர்ஷன், கிட்ஸ் டாம் அண்ட் ஜெரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வெர்ஷன், கலி கலி சிம் சிம், பிங்கு, டகாசி கேஸ்டல். பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ரியாலிட்டி கேம் ஷோனா இந்த ஷோ தான். இது ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க இந்த ஷோக்கு. நெக்ஸ்ட் மிஸ்டர் பீனோட லைவ் சீரிஸும் அனிமேட்டட் சீரிஸும் லான்ச் பண்ணாங்க. சோட்டா பீம் எப்போ விட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் போகோ சேனல் பீக் லெவல்ல போயிடுச்சு. போகோ சேனலோட ஆரிஜினான கார்ட்டூன் நெட்வொர்க்கு ஒரு போட்டியா போனுச்சு இந்த போகோ சேனல். சோட்டா பீமை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ், நிறைய சீரீஸ்லாம் விட ஆரம்பிச்சாங்க. எல்லாமே நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல தான் போகோ சேனல்ல பீக் போனுச்சு. சோட்டா பீமை பேஸ் பண்ணி ஸ்பின் ஆஃப்லாம் வந்துச்சு. மைட்டி ராஜு, லிட்டில் சிங்கம், அந்த மாதிரி ஏகப்பட்ட சீரீஸ்லாம் வந்துச்சு. இப்படி நல்லா போயிட்டு இருக்க ஒரு போகோ சேனல் எதனால அதோட வீழ்ச்சியை சந்திச்சுச்சுன்னா, ரெபிடேட்டிவ் ஷோஸ் அதிகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சோட்டா பீம் நல்லா போகுதுன்னா அந்த சோட்டா பீம் பேஸ் பண்ண கார்ட்டூன்ஸே திரும்ப 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 போட்டு மத்த கார்ட்டூன்ஸோட டைமை குறைச்சி எப்ப நீங்க போகோ சேனல் போட்டு பார்த்தாலும் அங்க சோட்டா பீம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். அதனால ரொம்பவே எல்லாத்துக்கும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் கொஞ்ச நாள்ல வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கிட்ஸை போக்கஸ் பண்ற கார்ட்டூனே பண்ணாங்க. நம்ம தான் அதிகம் அந்த போகோ சேனல் பார்த்தது. ஆனா நம்ம பெருசானதுக்கு அப்புறம் நம்மளே வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ அது அடல்ட்டுக்கு ஏத்த மாதிரி கார்ட்டூன்ஸா மாத்தல. அவங்க அதே ஃபார்மேட்ல இருந்தது ஒரு பெரிய வீக்னஸ் தான். நமக்கு அப்புறம் வந்த கிட்ஸ் எல்லாம் யாரும் பெருசா விரும்பல. அவங்க யூடியூப், மொபைல்ல அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொக்கோ மிலன் சேனல் அந்த மாதிரி யூடியூப்ல பார்த்து அவங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட மெயின் ப்ராப்ளமே ரிப்பீட்டேட்டிவா போடுறதுதான். திரும்ப திரும்ப ஒரே எபிசோடு, ஒரே கார்ட்டூன்ஸே போக்கஸ் பண்ணி போனதுனால இந்த போகோ சேனல் ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணல. இப்போ வரையும் போயிட்டு தான் இருக்கு. அது அப்படியே மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு சில கிட்ஸ்லாம் அந்த லிட்டில் சிங்கம்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்ன பண்ண ஒரு டப்பிங் இப்ப இருக்கிற டப்பிங் தான் லைட்டா கிரிஞ்ச் ஆகுற மாதிரி தான் ஃபீலா இருக்கே தவிர நமக்கு அந்த கொடுத்த ஒரு நாஸ்டாலஜிக் வைபை கொடுக்கல. இதனால தான் இந்த போகோ சேனல் வீழ்ச்சிக்கான காரணமா இருக்கு. அந்த போகோ சேனல்ல போட்ட லிஸ்ட் ஆஃப் கார்ட்டூன்ஸ் கொண்டு வந்திருக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பிங்கு, ஒரு அழகான கார்ட்டூன். அண்டார்டிகால வாழ்ற ஒரு குட்டியான பென்குயினோட ஒரு கதை தான். அந்த பென்குயின் ஒரு அழகான ஃபேமிலியோட அப்பா, அம்மா, தங்கச்சி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராபி, கடல் சீல்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேரக்டர். அந்த பிங்கு பென்குயினுக்கும் அந்த ராபி ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன சின்ன சாகசங்கள் பண்ணிட்டு அதுல வர பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வராங்கன்னு ஒரு அழகான கார்ட்டூன் தான் இந்த பிங்கு. இதுல ஸ்டாப் மோஷன் கார்ட்டூன் சொல்லுவாங்கல்ல அந்த கார்ட்டூன் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மொழியில கிடையாது, ஒன்லி மியூசிக் தான். அதுல யூஸ் பண்ணிருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். கிட்ஸை கவர் பண்ற மாதிரி இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கியூட்டா இருக்கும் இந்த கார்ட்டூன். நெக்ஸ்ட் சோட்டா பீம். போகோ சேனல் பீக்கு கொண்டு போன ஒரு கார்ட்டூனே சோட்டா பீம் தான். டோலக்பூர்ல இருக்க 9 வயசு சின்ன பையனோட கதை தான். அவன் சாதாரண பையன் கிடையாது. அவன் லட்டு சாப்பிட்டானா அவன் பெரிய ஆளாகி நல்ல பலலா வரும். அது கிட்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அந்த கிராமத்துல நடக்கிற சின்ன சின்ன திருட்டு எல்லாத்தையுமே இவர் எப்படி அவங்களை எதிர்த்து போராடி அடிச்சு துரத்துறாருந்தா இந்த கதையே ரொம்பவே நல்லாவே இருக்கும். சூப்பரா இருக்கும். சோட்டா பீமோட ஃப்ரெண்ட்ஸ் சுட்டி, இந்துமதி, ராஜு, ஜகு, டுன்டுன் ஆன்டி, காளியா, டோலு போல கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸே ஆயிருச்சு. அந்த நாட்டுல ஒரு அரசர் இருப்பான். அவன் எதுக்கு இருக்கான்னு இன்னமும் தெரியாது. அந்த நாட்டுல இருக்கிற ஒரு படம் உண்மையாலுமே ஒரு வேஸ்டான படம் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே சோட்டா பீம் தான் காப்பாத்துவாரு. அவங்க எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இந்த மாதிரி கிட்ஸ் நாடுல இந்த கார்ட்டூன் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இதுல ஏகப்பட்ட ஸ்பின் ஆஃப்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதுல அனிமேட்டட் சீரிஸ், மூவிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சோட்டா பீம் பிடிக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நம்ம அப்ப பார்த்தப்ப ரொம்ப ரசிச்சு ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம் சோட்டா பீம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த ராஜு கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு எந்த சோட்டா பீம் கேரக்டர் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் பிங்க் பேந்தர். இளஞ்சிவப்பு நிற ஒரு சிறுத்தையோட கதை தான்.
அவன் நம்மள மாதிரி மனுஷங்கள மாதிரியே நடப்பான், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நம்மள மாதிரி திங்க் பண்ணுவான். அவனுக்கு வர என்னென்ன பிரச்சனையோ அதை அவன் எப்படி புத்திசாலித்தனமா போராடுறானோ அததான் ஒரு கதை. பிங்க் பேந்தருக்கு ஒரு வில்லன் இருக்காரு, லிட்டில் மேன். பெரிய மூக்கு வச்சுட்டு ஒரு மனுஷன் இருப்பான். அவன் பிங்க் பேந்தர் என்ன பண்ணாலும் பிடிக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணி பிங்க் பேந்தரை அந்த இடத்துல தோக்கடிக்கணும் தான் பிளான் பண்ணுவாரு. அதுல எப்படி நம்பால புத்திசாலித்தனமா போராடுறாரோ அதுதான் இந்த ஒரு கதையா இருக்கும். இந்த பிங்க் பேந்தர் ஷோ எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சுன்னா அதோட அனிமேஷன் ஸ்டைல தவிர இந்த பிங்க் பேந்தர் ஷோ ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அந்த பிஜிஎம் தான். டன் டடன் 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 டடன். இது நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிஜிஎம் தானாவே உங்க மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும். இப்போ வரையுமே நிறைய படத்துல இந்த மியூசிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லூனி டியூன்ஸ். இது ஒரு தனிப்பட்ட கதைனே நம்மளால சொல்ல முடியாது. பல வித்தியாசமான கதாபாத்திரத்தை கொண்ட ஒரு கார்ட்டூன் தான். இல்ல ஏகப்பட்ட கதாபாத்திரம் இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு விஷயத்தை தேடும். ஒருத்தரை பிடிக்கிறதுக்காகவும் ஒருத்தர் ஏமாத்துறதுக்காகவும் மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். இதுலயும் டைலாக்ஸ் கிடையாது, ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அந்த ஃபன்னி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் இந்த கார்ட்டூனை தூக்கி நிறுத்தும். இதுல இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பக்ஸ் பண்ணி முயல் ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு ரொம்ப கூல் ஆட்டிடியூட்ல இருக்கிற ஒரு முயல். ரெண்டாவது டாஃபி டக் கருப்பு வாத்து. இதுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். யாரு மேலனா அந்த முயல் மேல, பக்ஸ் பண்ணி மேல. மூணாவதா ட்வீட்டி அண்ட் சில்வெஸ்டர். ஒரு மஞ்சள் கலர் குருவி பார்த்திருப்பீங்களா, அந்த குருவியும் அந்த குருவியை பிடிக்கிறதுக்கு துரத்துற ஒரு பூனையோட கதை. நாலாவது ரோட் ரன்னர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். பறவை ஒரு எக்ஸலரேட் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஸ்வைங் சிங் சிங்னு ஓடிட்டு இருக்கும். அந்த பறவை பிடிக்க ஒரு கேரக்டர் சுத்திட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டுக்குள்ள நடக்கிற கதை உண்மையாலுமே நல்லாவே இருக்கும், பண்ணாவே இருக்கும். இன்னொரு கேரக்டருக்கு போர்க்கி பிக். இது ஒழுங்கா பேசாது, திக்கி திக்கி பேசும். அது திக்கி திக்கி பேசுறது ரொம்ப கியூட்டாவே இருக்கும். இது எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா இதுல ஸ்டாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க. அந்த காமெடி யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா கீழே விழுவுறது, ஏதாவது மோதி வெடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பாங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கார்ட்டூன்ல பிசிக்ஸ் இருக்காது, நம்ம பார்த்திருப்போம்ல. அதே மாதிரி ஆகாயத்துல ஒரு மாதிரி நிக்கிறது, டக்குன்னு விழுவ மாட்டாங்க. கீழே பார்த்துட்டு எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி கீழே விழுவுறது, என்ன வேணா பண்ணுவாங்க, எவ்வளவு வெயிட் வேணா தூக்குவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கிரியேட்டிவிட்டிவா பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கும். பிங்க் பேந்தர் மாதிரி இது பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. இதுல எனக்கு பிடிச்சதுன்னா அந்த ரோட் ரன்னர் தான். ஏன்னா அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த அவன் என்னென்ன பண்றானோ அது எல்லாத்தையும் ஈஸியா இது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டெகாசி கேஸ்டில். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஷோனா இந்த ஷோ தான் நான் சொல்லுவேன். பயங்கரமான ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ. டெகாசி என்பவர் ஒரு பெரிய கேஸ்டிலே வச்சிருக்காரு. அந்த கோட்டையை கைப்பற்ற ஜெனரல் லீ தலைமையில ஒரு 100 to 150 போட்டியாளர்களை வச்சு அந்த போருக்கு போவாங்க. அதுல அந்த கோட்டை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னருங்கிற மாதிரி இந்த கேம் ஷோவோட ஸ்டோரி செட் பண்ணிருப்பாங்க. இதுல ஏகப்பட்ட போட்டி நடக்கும், நிறைய பேர் பங்கேற்றுப்பாங்க. ரொம்ப ரியாலிட்டியா ஃபன்னா இருக்கும். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஷோனா அது டெகாசி கேஸ்டல் தான். சோட்டா பீம்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஷோ பிடிக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஷோல ஏகப்பட்ட போட்டி வைப்பாங்க. ஹனி ஹேவன் நிறைய ரூம் இருக்கும். அந்த ரூம்ல அப்படியே போயிட்டு போயிட்டு வருவாங்க. நிறைய ரூம் லாக் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு ஆள் நம்ம துரத்திட்டே வருவோம். அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா மூஞ்சில கறி பேசிடுவாங்க. தப்பான ரூம் சூஸ் பண்ணாலும் கீழே விழுந்துருவாங்க தண்ணியில். நமக்கு டாப் ஆங்கிள் காமிச்சதுனால நம்மளால ஈஸியா பார்த்து புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதை பார்த்து நம்ம கத்திட்டு இருப்போம். ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். தண்ணியில கல் இருக்கும், அது எகிரி எகிரி போவாங்க. ஒரு இதுல பஞ்சு வச்சிருப்பாங்க. அது பஞ்சுல கால் வச்சா கீழே விழுந்துருவாங்க. அந்த இது நல்லா இருக்கும். அப்புறம் கிரேசி மெஸ். நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க. 3 டோர் இருக்கும். 3 டோர்ல ஏதோ ஒரு டோர் தான் ஓப்பன் ஆகும். அந்த டோரை உடச்சிட்டு போவாங்க. நிறைய பேர் கூட்டமா ஓடி போய் எல்லா டோர்லயும் இடிச்சு விடுவது. அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். பாலம் மேல பால் கொடுத்துருவாங்க. அந்த பாலத்தை நீங்க நடந்து போகணும். அதை ஆப்போசிட் சைட்ல சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பால் நீங்க கீழே தள்ளாம நீங்களும் கீழே விழுவாம பேலன்ஸ் பண்ணி போகணும். அதுவும் நல்லா இருக்கும். அடுத்துக்கிட்டே ஒரு சின்ன ஒரு பாலம் மேல நம்ம போவோம். அது எண்டுல போய் நம்ம கரெக்டா நிக்கணும். நீங்க பாதியில இல்லாத தள்ளி விட்டுருவானுங்க. எண்டுல போய் நீங்க விழுந்தாலும் அவுட் ஆயிருவீங்க. அதே மாதிரி ஒரு கம்பி சுத்திக்கிட்டே வரும். அது கரெக்டா எகிரி எகிரி விழுவணும். அதுல நீங்க மிஸ் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே வந்துருங்க. இதை பாக்குறப்ப உண்மையாலுமே ரொம்ப ஃபன்னா இருக்கும் guys. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஷோனா இந்த டெகாசி கேஸ்டில் தான். சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அங்க நடக்கிற பண்ணி கீழே வந்தா நமக்கு ரொம்பவே காமெடியாவே இருக்கும். ஃபைனலா அந்த டெகாசி கேஸ்டிலுக்குள்ள போவாங்க. அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் டேங்க் கொடுத்துருவாங்க, கையில வாட்டர் கன் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல டெகாசி கேரக்டரே வரும். அவரை பீட் பண்ணி அந்த கோட்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி ரவுண்டு ஜெயிக்கிறவங்களுக்கு பணமும் கொடுப்பாங்க. நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும் இந்த ஷோ. நெக்ஸ்ட் மேட். டெகாசி கேஸ்டில் எப்படி கேம் ரியாலிட்டி ஷோவோ இதே மாதிரி மேட் ஒரு லைவ் ரியாலிட்டி ஷோ மாதிரி பண்ணிருப்பாங்க. இதுல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட சூப்பரா பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அந்த மேட் சின்ன வயசுல அது நம்ம ஜீனியஸா பார்த்துட்டு இருப்போம். ஆனா மேடுங்கிற பைத்தியக்காரன் தராங்க நமக்கு இப்பதான் புரியும். அந்த மேடோட அப்ரிவேஷன்னா மியூசிக், ஆர்ட், டான்ஸ். ஒரு விஷயத்த 3 லெவலா பண்ணுவாரு. குட்டி குட்டியா பண்ணி கடைசியா அது ஒரு பெரிய விஷயமா காட்டுறப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுல அவர் என்னென்ன பண்ணுவார்னா டிஒய்ஐ கலைகள். டிஒய்ஐ கலைகள்னா ஒண்ணு இல்ல கைஸ், அந்த வேஸ்ட்டை வச்சு ஏதாவது ஒரு கலை மாதிரி பண்ணுவாரு அந்த மனுஷன். அதுக்கப்புறம் நிறைய டிராயிங்ஸ் வரைவாரு. ஸ்டார்டிங்ல குட்டி குட்டியா காமிக்கிற மாதிரி இருக்கும், பெருசா அது பெரிய ஃபேஸ் கட் மாதிரி வர மாதிரி இருக்கும். சாதாரண பொருட்களை வச்சு ஒரு கேஜெட் மாதிரி பண்ணுவாரு. சூப்பரா இருக்கும். அதுல வர
கேரக்டர் அவர் பேர் ராபர்ட். அவர் வந்து நான் சின்ன வயசுல மேடு தான் அவர் பேர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் பேர் ராபர்ட். அவர் பண்ற கிரியேட்டிவிட்டியும் அவர் பேசுறது நம்ம ரொம்ப ஈர்க்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்களே வந்து இந்த ஷோ பார்க்கறது நம்ம அலோவ் பண்ணாங்க. இந்த ஷோ பார்த்து நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு பொருள் பண்ணிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணி உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் FAQ சேம் மேடு மாதிரியே தான். இது வந்து அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் பேஸ் பண்ணி போகும். பிரதீக்கும் கிரவுக் அந்த ரோபோட் 2 பேரும் சேர்ந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி லைவா பண்ணி நம்ம காமிப்பாங்க. நமக்கு வந்து ரொம்ப எஜுகேஷனலாவே இருக்கும். டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருவாங்க. யாரும் நம்ம அதை பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அதை பாக்குறப்ப நமக்கு வந்து நல்லாவே புரியும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி பண்ணிருப்பாங்க. சூப்பராவே இருக்கும். அந்த ரோபோட் வந்து உண்மையாலுமே நான் ரோபோட் நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அது ஹியூமனுங்கிறது எனக்கு அப்ப தெரியாது இல்ல. அந்த மாதிரி பார்த்து நம்ம ரொம்ப ரசிச்சிருந்திருக்கோம். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்லாம் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியே தான் இருக்கும். பேக் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அந்த ஷோ வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஷோவும் சூப்பராவே இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்வேர்ல்ட் சூப்பரான கார்ட்டூன். இது நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு அமைதியான பொறுமையான ஒரு கார்ட்டூன் தான் ஆஸ்வேர்ல்ட். இப்போ கூட யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எல்லாம் எப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ அந்த டைம்ல அதை போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மன நிம்மதி கொடுக்கும். நைட் ஒரு 10 மணிக்கு மேல அதை போட்டீங்கன்னா நிம்மதியான ஒரு தூக்கம் வருங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ரெஃப்ரெஷிங்கான கார்ட்டூன்னா ஆஸ்வேர்ல்ட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பாத்தீங்கன்னா அந்த அனிமேஷன் ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நீல நிற ஆக்டோபஸ் அது பிக் சிட்டின்னு ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல சண்டெல்லாம் இல்ல. ஒண்ணு இவருக்கு நடக்கிற பிரச்சனைய எப்படி அவர் ஃபேஸ் பண்றாங்கிற மாதிரி தான் அழகா கூட்டு போயிருப்பாங்க. ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். பொறுமையான கார்ட்டூன். இந்த ஆஸ்வேர்ல்டுங்கிற ஒரு ஆக்டோபஸ் கேரக்டர் இருக்கும். வீனிங்கிற ஒரு நாய் இருக்கும். ஹென்றி அவரோட ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப கவனமா இருப்பாரு. சுத்தமான ஆளு. டைசி ஒரு பூ. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஸ்கேட் போர்டு ஓட்டுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு கேரக்டர். இதுல என்ன ஃபார்மட்னா ஹாப்பியா வந்து ஆரம்பிப்பாங்க ஆஸ்வேர்ல்ட் அந்த கேரக்டரை வச்சு. அவருக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வரும். அது ரொம்ப கஷ்டப்படுவாரு. ரொம்ப வருத்தப்படுவாரு. அந்த பிரச்சனை அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா எப்படி சால்வ் பண்ணி கடைசியா எண்டிங் எப்படி ஹாப்பியா முடிக்கிறாங்க. ஒரு மோட்டிவேஷன் லைன் மாதிரி கொடுத்து முடிக்கிறாங்க தான் இந்த கதை. இந்த ஃபார்மட் சின்ன ஃபார்மட்டா இருந்தாலும் டேம் ஷூர் இப்ப கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். யூடியூப்ல ஏகப்பட்ட சேனல் அந்த ஷோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. நீங்க டைம் இருந்தா போய் செக் பண்ணி பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் மிஸ்டர் பீன் லைவ் ஆக்ஷன் சீரிஸும் போட்டிருக்காங்க. அனிமேட்டட் சீரிஸும் போட்டிருக்காங்க. லைவ் ஆக்ஷனோட எனக்கு அனிமேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா லைவ் ஆக்ஷன்ல வந்து ஒரு சில வரமுறைகள்லாம் இருக்கும். ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ண முடியாது. அனிமேஷன் சீரிஸ்ல என்ன வேணா பூந்து பண்ணலாம். அந்த மாதிரி அவர் பண்ற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன், அவர் சிரிக்கிற ஸ்மைல் அனிமேஷன்லாம் உண்மையாவே பக்காவா பண்ணிருப்பாங்க. இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எபிசோட் சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதையா இருக்கும். எனக்கு பிடிச்ச எபிசோட்னா தர்பூசணிக்குள்ள புழு போற எபிசோடு, பேனா கத்துக்கிறதுக்காக பேனா வாங்குற கதை, டிவி வாங்க போறது, கப்பு தேட போய் அந்த ராணியை போய் மீட் பண்ற கதை, காக்காவை ஏமாத்த ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளைனை வாங்குறது, ரன்னிங் ரேஸ்ல கலந்துகிட்டு பஸ்ல ஏறி போய் ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கிறது, ட்ரெஷர் மேப்பை தேடி பிளைட்ல ஏறி போய் வீட்டுக்கு கீழே இருக்கிறத அவர் கண்டுபிடிக்கிறதுல இந்த மாதிரி ஏகப்பட்ட எபிசோட்ஸ் இருக்கும். இன்னொரு எபிசோடு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோட்னா இவர மாதிரி ஒரு திருடன் இருப்பாரு. திருடன் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இவர் வந்து ஜெயிலுக்கு போயிருவாரு. சோ அந்த வீட்டுல இருக்கிற கிளவி பண்ற டார்ச்சர் எல்லாம் மறுபடியும் அவர் வந்து ஜெயிலுக்கே போயிருவாரு இவரை உள்ள விட்டு. அந்த எபிசோட்ல உண்மையாவே நல்லாவே இருக்கும். சூப்பராவே இருக்கும் கைஸ். இதே வரிசையில ஏகப்பட்ட அனிமேஷன் சீரிஸும் போகோ சேனல்ல போட்டுட்டு தான் இருந்தாங்க. அகிமாரு, போக்கிமான், ஆஸ்ட்ரோபாய், மாஸ்டர் கிட் ரைசு அந்த மாதிரி நிறைய அனிமேஷன் போட்டிருந்தாங்க. ஷார்ட் டைமிங்ல போட்டிருந்தாங்க. இது இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாக்கி சேனோட அட்வென்ச்சர்ஸும் இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. சுட்டி டிவில போறதுக்கு முன்னாடி இங்க இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்கேன். நான் பாத்துருக்கேன். நெக்ஸ்ட் மைட்டி ராஜு. சோட்டா பீம்ல இருக்கால 2 முடிக்காரன். அவனோட ஒரு ஸ்பின் ஆஃப் கதை தான். இந்த கதையை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்மள எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருப்பாங்க தெரியுமா? அவரோட அப்பா பேரு வசி, அம்மா பேரு சனா. அவர் வீட்டுல ஒரு ரோபோட் இருக்கும். அது பேரு சிட்டி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. நியூட்ரியனா ஒரு திரவத்தை வந்து வசி கண்டுபிடிச்சு வச்சிருப்பாரு. அந்த பிரெக்னண்டா இருக்க சனா வந்து அதை தெரியாம குடிச்சதுனால பிறந்த காலந்த ராஜு வந்து ஒரு சூப்பர் சக்தியா பிறந்துடுறாரு. அவரோட நாய் சிட்டி ரோபோட் கூட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள வர தீய சக்திகள் வில்லன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி இவங்க வந்து இவரோட ஐடென்டிட்டி தெரியாம வேற ஒரு பவர் வச்சு அடிச்சு தம்சம் பண்ற கதையா இருக்கும். நெக்ஸ்ட் லிட்டில் சிங்கம். சேம் சோட்டா பீம் மாதிரியே தான் இருக்கும். இந்த லிட்டில் சிங்கமும் பிச்சில நகர்ல நடக்கிற ஒரு கதை. 9 வயசு பையன் சிங்கம். அவன் வந்து ஒரு சூப்பர் காப்பு. எப்படி எதிரிகளை அடிச்சு பறக்க விடுறாங்க தான் கதை. காலிங்கிற ஒரு வில்லனை வந்து எடுத்து போறாரு மாதிரி இருக்கும். தலைவன் நல்லா போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் தான் ஐகான் ஸ்டைல் போட்டுக்கிட்டு கர்ஜிக்கிற மாதிரி ஸ்டைலா பண்ணிட்டு இருப்பாரு. குழந்தைங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. இப்ப எங்க அக்கா பையன் இந்த லிட்டில் சிங்கம் தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அது பெருசா பிடிக்கல. நான் உலக பார்த்தது இல்லை. ஆனா எங்க அக்கா பையன் வந்து அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். அவன் லிட்டில் சிங்கம் கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருப்பான். சோ கரண்ட் ஜெனரேஷனுக்கு அந்த லிட்டில் சிங்கம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்குதான் நான் சொல்லுவேன். இந்த லிட்டில் சிங்கம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால அது கூட சோட்டா பீம் கிராஸ் ஓவர் எபிசோட்ஸ்லாம் அங்க நிறையவே அவைலபிளா இருக்கு. நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பாப் த பில்டர் அண்ட் நாடி. ரெண்டும் இங்கிலீஷ்ல தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பாப் த பில்டர், அந்த பாபுங்கிற ஒரு பில்டர் வந்து அந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே அழகா அவர் வந்து சரி பண்றதா இந்த ஒரு கதையா இருக்கும். அதே மாதிரி நாடி வந்து ஒரு எல்லோ கலர் காரை வச்சுக்கிட்டு தலை ஒரு குல்லா போட்டுட்டு குல்லால ஒரு மணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க
பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. இது வந்து அந்த சின்ன சின்னதா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுவாங்க. இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, யாராவது மூலியமா வந்து ஏமாந்துருவாரு. அதுல இருந்து எப்படி வெளியே வராருங்கிற மாதிரி கதையை காமிச்சிருப்பாங்க. இந்த 2 கார்ட்டூன்ஸ் உண்மையுமே நல்லா இருக்கும். இன்னொரு கார்ட்டூன் இருக்கு, ட்ரெயின் பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் இருக்கும். அந்த கார்ட்டூனோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க guys. கடைசியா ஹென்றி அண்ட் ஹிஸ் பக்கெட் ஃபுல் ஆஃப் டைனோசர்ஸ். ஹென்றி வந்து டைனோசர் பொம்மையை வச்சிருப்பான். அந்த டைனோசர்கள்லாம் உயிர் இருக்குன்னு லேட்டரா ஏதாவது தெரியும். அதுங்க எல்லாம் ஒரு பக்கெட்டுக்குள்ள போகும். சோ அதை பார்த்துட்டு இருந்த ஹென்றி என்ன பண்ணுவானா, அவனும் அந்த பக்கெட்டுக்குள்ள போனா டோட்டலா வேற ஒரு உலகமா இருக்கும். அந்த உலகத்துல இந்த ஹென்றி அங்க நடக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதா கதை. அது ஃபுல்லா டிராயிங்ஸா இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிற சூரியனே வரைஞ்சுதான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்டான உலகம். அங்க ஏகப்பட்ட டைனோசர்ஸ்லாம் இருக்கும். இங்க பொம்மையா இருக்க டைனோசர்ஸ்லாம் அங்க பெருசு பெருசா இருக்கும். அங்க நடக்கிற அட்வென்ச்சரை காட்டுற ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. நல்லாவே இருக்கும். சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. இந்த வரிசையில நான் பார்த்த கார்ட்டூன்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நான் மிஸ் பண்ண கார்ட்டூன்ஸ், நீங்க பார்த்த கார்ட்டூன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா மென்ஷன் பண்ணுங்க guys. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா உங்களுக்கு போடுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். until now bye bye guys.